என் பையன் எல்கேஜி படிக்கிறாங்க. அவனுக்கு அரசியல் பொலிட்டிக்கல் என்னன்னு தெரியாதுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணா யாருன்னா அவனுக்கு தெரியுதுங்க. எல்கேஜி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அவனுக்கு தெரியுதுங்க. அண்ணாமலை அங்கிள் வராங்க செய்யறாங்கன்ட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கும் போலங்க. வந்து இப்ப யாத்திரையில கலந்துக்கிறதுக்கு வந்திருக்காங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா அவர் அண்ணாமலை சார் வந்தாருன்னா நெக்ஸ்ட் இந்த எஜுகேஷன் கொள்கை மொத்தமா மாறுங்க. இல்ல ஊழல் ஆட்சி நடக்குங்க. மது ஒழிப்பு இதெல்லாம் முற்றிலுமே இதெல்லாம் ஒழிக்க போயிடுங்க. நல்ல வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு பிளஸ் நல்ல கல்வி தரம் இதெல்லாம் நல்லா கிடைக்குங்க. இவ்வளவுதாங்க என்னுடைய இது. காமராஜர் மாதிரி எதிர்பார்க்கலாங்க. காமராஜர் என்ன கொடுத்தாரோ சத்தியமே எதிர்பார்க்கலாங்க. பொதுமக்களா இருந்தா நான் சொல்றேன், நான் அவரை காசு கொடுத்தோ இது கொடுத்தோ வரலங்க. நான் திருப்பத்தூர்ல இருந்து வரேங்க இங்க சாரை பாக்குறதுக்கு. சொல்லவே தேவையில்லைங்க, பட்டியல் போடவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. குறிப்பா சொல்லணும்னா பொன்மகள் சேமிப்பு திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம், அமைப்பு சாரா தொழிலாளர் இதுல எல்லாருக்குமே கொடுத்திருக்காருங்க. மருத்துவ காப்பீட்டு திட்டம் சொன்னா எக்கச்சக்கமா சொல்லிட்டே போலாங்க. அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க. மருத்துவம் முக்கியமா வாருங்க. ஊழலில் ஆட்சி அமையுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா கல்வி, இளைஞர்களுக்கான கல்வி நல்லா இது பண்ணும். வேலை வாய்ப்பு முக்கியமா நடக்குங்க. தேசத்தை ஒருங்கிணைக்கிறது நம்மளுடைய உணர்வு. நம்முடைய தேசம், நம்முடைய மண் இது, நம்மளுடைய உணர்வு, நம்மளுடைய கலாச்சாரத்தை ஒன்று இருக்குது. மீண்டும் நம்ம அழிஞ்சு போன கலாச்சாரத்தை மீண்டும் கொண்டு வர்றாங்க. நம்ம தலை நிமிர்ந்து நிக்கிறோங்க. நம்ம உலக அளவில் தலை நிமிர்ந்து நிக்கிறோங்க. இத்தனை வருஷம் அவ்வளோ காங்கிரஸ் ஆட்சியில் தலை கீழே போட்டு எந்தக்குமே ஒரு பதிலடி கிடையாது. எல்லாருமே மிரட்டுவாங்க. பக்கத்தில் பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் கூட மிரட்டுவாங்க. அந்த அளவுக்கு கேவலமா இருந்துச்சு. ராணுவ வீரத்தால வெட்டி எடுத்து நம்ம பார்டருக்குள்ள போட்டு போனாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. இன்னைக்கு நம்மளை பார்த்தா எல்லா உலக எல்லாமே பயப்படுறாங்க. அவங்க எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் இன்னைக்கு நம்ம நாட்டு நம்மளுடைய பிரதமரை கேட்டுட்டு தான் ஒரு டிசிஷன் உலகம் முழுக்க எடுக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம தலை நிமிர்ந்து நடந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அடுத்த எதிர்காலத்துக்கு ஒரு பேஸ் மாதிரி. ஏன்னா அழிஞ்சு போச்சு. நம்ம இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க. திராவிட ஆட்சியில் இலவசம் கொடுத்து நாட்டை கொட்டு பொருளாதாரம் இல்லாம இன்னைக்கு 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டோட கடன் இருக்கு. இது எல்லாமே சீர் செஞ்சு மறுபடியும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அண்ணாமலையுடைய வருகை கண்டிப்பாக இருக்கணும். 100% அவர் வரணும். மக்களும் யாரும் காசு எதிர்பார்க்காம, இலவசம் எதிர்பார்க்காம அவருக்கு ஓட்டு போடணும்னு கேட்டு நாங்க இப்படி ஒரு தலைவரை தான் நாங்க எதிர்பார்த்தோம். தமிழ்நாடு மக்கள் மொத்த மகளிருக்கும் சேர்ந்து நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு தலைவரை தான் நாங்க எதிர்பார்த்ததே. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தலைவர் எங்களுக்கு கிடைக்கல. 2026 அண்ணாமலைஜி அவருக்கு தான் பிரதமரா சிஎம்மா வரணும். மகளிர் எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கும். அவருக்கு தான் எங்களுடைய ஓட்டு எல்லாமே. சொல்லவே முடியாதுங்க. அவர் செஞ்ச சாதனைகள், மக்களுக்காக செஞ்ச சேவைகள் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா எடுத்து சொல்லலாம் தாராளமா. ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு. அது பெண்களுக்காக. இப்ப கேஸ், இலவச கேஸ், வீடு, ஒரு திட்டங்கள் சொல்லுங்க. நிறைய சாதனைகள் சொல்லிட்டே இருக்கலாம். அதுக்கு அளவே இல்ல, புக்கும் கிடையாது, கடல் அளவு இருக்கு. எங்க இந்த மாதிரி ஒரு தலைவரை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா அவர் வரணும். இந்த தமிழ்நாட்டுக்கு சிஎம்மா அவர் தான் வரணும். அவருக்கு தான் ஓட்டும். நிறைய விஷயம் பாருங்க, தமிழ்நாடே தலைகீழா மாறி இருக்கும். எப்படின்னா இப்ப பொருளாதாரத்துல ரொம்ப கீழ் தங்கி இருக்கும். அந்த இது மாறும். வேலை வாய்ப்பு அதிகமா கொடுப்பாரு. ஊழல், மெயினா ஊழலை ஒதிப்பாரு. யாருமே ₹1 கை நீட்டு பணம் வாங்க கூடாது. அந்த உதவி கண்டிப்பா அவர் ஒழிப்பாரு. அவர் தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்க மகளிருக்கு, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மகளிர் சார்பா நான் சொல்றேன். இப்போ ஒவ்வொரு நாட்டுல இப்போ ராமாயணம் நடத்திருக்கும் பாத்தீங்கன்னா, ராவன் நாட்டை கெடுத்தான். அப்போ ராமர்ஜி அவதாரம் எடுத்தாரு. அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்கு சில தீய சக்திகள் உருவாயின்னு இருந்திருக்கு. இதை அழிக்க வந்த ஒரே கடவுள் அனுமான் வந்தாரு, ராமர் வந்தாரு. அதே மாதிரி எங்க அண்ணாமலைஜியும் நாங்க பாக்குறோம். அதாவது நம்மளுடைய தலைவர் இந்த ஊழல் மற்ற மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து நல்லபடியா இந்த யாத்திரையினால எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. அதனால மக்கள் கிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுது. அதனால நம்மளுக்கு பிஜேபி நல்ல தமிழ்நாட்டில் வளர்றதுக்கு நல்ல ஒரு இதா இருக்கு. நிறைய ஏழை மக்களுக்கு நிறைய அதாவது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஆகட்டும், அதாவது இன்சூரன்ஸ் ஆகட்டும், கேஸ் மானியம், பல நல்ல விஷயங்களெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பரா எதிர்பார்த்துட்டு இருக்கு. அவர் வந்தாங்கன்னா ஊழல் இல்லாத ஆட்சி மாறும். மற்ற ஜனங்களுக்கு அடிப்படை மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரும். என் மண் என் மக்கள் என்ற பாதயாத்திரை முன்ன தமிழகத்தில் பிஜேபி இருக்கான்றது ஒரு கேள்விக்குறியா இருந்தது. ஆனா அண்ணாமலைஜி அவர் வந்த பின்னாடி என் மண் என் மக்கள் பாதயாத்திரை பின்னாடி ரொம்ப இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ் நெட், பேஸ்புக், வாட்ஸ்அப் இது போன்ற சமூக வலைதளங்களை பார்த்து மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு இருக்காங்க. முன்ன மாதிரி 2 சலம் 3 சலம் வச்சுன்னு நம்ம இது பண்ணோம் சொல்லி நம்பல.
இப்போ வந்து எல்லாமே வெளிப்படையா தெரியுது. உண்மைத்தன்மை என்னன்றது மக்களுக்கு நல்லா வெளிச்சமா தெரியுது. அதுவும் இல்லாம அண்ணாமலைஜி வந்து சட்டப்பூர்வமாக நேர்மையாக நல்ல வழியில் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுறது, பழகிறது, நல்ல விஷயம் கருத்துக்களை சொல்றது, அது உண்மைத்தன்மை வந்து 100% இருக்கு. போலித்தன்மையான பிரச்சனை எதுவுமே இல்லை. நேர்மையா சொல்றாரு, எல்லாமே இருக்கிறபடி சொல்றாரு. நம்ம அதை செக் பண்ணி பார்த்தா கூட பொய்யா உண்மையா செக் பண்ணி பார்த்தா கூட, கூகுள்ல செக் பண்ணி பார்த்தா கூட உண்மையா இருக்கு. இந்த 9 ஆண்டு ஆட்சிக்கு முன்ன வந்து நம்மள இந்தியா வந்து ஒரு நாட்டில் வந்து எங்கன்னா போய் நின்றா கூட இந்தியா வந்து ஓரமா தான் நிறுத்துவாங்க. ஆனா நரேந்திர மோடிஜி வந்து பின்னாடி நம்ம அமெரிக்கா பிரதமராக இருக்கட்டும், ரஷ்யா பிரதமராக இருக்கட்டும் வந்து கை கொடுத்து வெல்கம் பண்றாங்க. போட்டா நிக்கும் போது கூட ஃபர்ஸ்ட்ல தான் நம்ம மோடிஜி இருப்பாரு. அது முன்னே எங்க இருந்தாரு? கார்னர்ல தான் மன்மோகன் சிங் இருந்தாரு. எங்க கார்னர்ல தான் இருந்தாரு. அவர் யாரும் வெல்கம் கூட பண்ண மாட்டாங்க. ஆனா மோடிஜி வருகைக்கோசரம் எல்லா நாட்டு பிரதமர்களும் காத்து கொண்டு இருக்கின்ற அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு நம்மளோட பாரதம். அது மட்டும் இல்லாத 32 நாடுகள்ல வந்து நம்ம விசா இல்லாம நம்ம போயிட்டு வரலாம். நம்ம நாட்டோட பெருமைகள் வந்து எல்லாருக்குமே தெரியுது. அது எல்லா மக்களும் உணர்றாங்க. இப்ப எல்லாருமே பசங்க வந்து தெரியாது இல்ல, எல்லாம் படிச்ச பசங்க பேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே பாக்குறாங்க, பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால நம்மளோட பாரதத்துல வந்து பிஜேபி காரணத்தை கொண்டு அழிக்க முடியாது. 2040 வரைக்கும் பிஜேபி மட்டும்தான் இருக்கு, வேற எந்த கேண்டிடேட்டுமே கிடையாது. எதிர்த்து நிக்கிறதுக்கு பிரதமர் கேண்டிடேட்டுக்கு யாருமே இல்ல. காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, எந்த கட்சியா இருக்கட்டும், ஒரு கேண்டிடேட் சொல்லுங்க. பிரதமருக்கு நரேந்திர மோடிக்கு ஆப்போசிட்டா ஒரு கேண்டிடேட் இருக்காங்களா? சொல்லதுக்கு யாருமே இல்ல. அந்த அளவுக்கு இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம பாரத பிரதமர் வந்து இப்ப செயல்பட்டு இருக்காரு. என் மண் என் மக்கள் யாத்திரை என்பது மக்களை வந்து விழிப்புணர்வு பண்றது. அதாவது அந்த திராவிட கட்சியானது திராவிடம் அண்ணா திராவிடம் சொல்லிட்டு மாறி மாறி மக்கள் வந்து திராவிட ஆட்சிக்கு அண்ணா திராவிட ஆட்சிக்கு ஓட்டு போட்டுருங்க. மக்கள் வந்து நடுத்தர மக்களை வந்து விழிப்புணர்வு கொடுத்து எல்லாரும் எழுப்பி, மோடி என்ற ஒரு தலைவர் என்று இந்தியாவும் இருக்காரு. அவர் மோடியோட பிஜேபி கட்சி வந்து எல்லாருக்குமே உண்டான கட்சி, ஒரு இந்துத்துவ கட்சி, இந்துக்களுடைய சப்போர்ட்டா இருக்கிற கட்சி. அதனால இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை வந்துட்டு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு எடுத்து ஆதி திராவிடம் அண்ணா திராவிட கழகத்திலிருந்து அவங்க மனசை மாற்றி கொண்டு வந்து பிஜேபி கொண்டு வரணும். மக்கள் விழிப்புணர்வு கொடுக்கணும். அடித்தட்டு மக்களை வந்து மேல்தட்டு மக்கள் ஆக்கணும். எல்லாரும் சேர்த்து கொண்டு போகணும் ஒரு உத்வேகத்துக்காக அண்ணாமலை என் மக்கள் என் மாத்திரை பண்ணியிருக்காரு. அண்ணாமலையுடைய என் மக்கள் என் மாத்திரை வந்து போற இடமெல்லாம் அண்ணாமலையோட தான் இருக்காங்க. இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. அதனால 100% அண்ணாமலை யாத்திரை பக்கா முழு இதாகும், ஹைலைட் ஆகும் சொல்லிட்டு நான் விரும்புறேன். பிரதமர் நரேந்திர மோடியோட அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்கும்போது ராமர் கோயில் இடிக்கப்படாதனால பாபர் என்று நம்ம நாட்டுக்கு வந்தார். என்னத்துக்கு வந்தாரு? பொழைப்புக்காக வந்தார். அவர் பொழைப்புக்காக வந்து அயோத்தியா கோயில் இடிச்சாரு. அயோத்தியா கோயில் இடிச்சிட்டு பாபரி மசீதி கட்டினாரு. அந்த பாபரி மசீதி கட்டின 75 வருஷமா இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது. 75 வருஷமா எவனுமே வந்து அயோத்தியா கோயில் கட்டணும்னு நினைக்கல. ஏன்னா அவங்க எல்லாம் கன்வெர்ட் கட்ட முடியல அவரால். அதே அடல் பிஹாரி வாஜ்பாயும் அத்வானியும் நானும் சேர்ந்து கரை செய்ய போயிருக்கேன். நானும் கரை செய்ய போய் பாபர் மசீதி இடிக்க போயிருக்கேன். இடிக்கும் போது பாபர் மசீதி இடிக்கணும், அயோத்தியாவில் வந்து ராமர் கோயில் கட்டணும். ராமர் வாழ்ந்த இடம், ராமர் பட்டாபிஷேகம் பண்ண இடம், ராமர் பிறந்த இடம், ராமர்ன்ற எண்ணம் இருக்கிறதுனால இந்த உலகமே நம்ம இந்தியா இருக்குது. இந்தியானா ராமர், ராமர்னா இந்தியா. இதுதான் உண்மை. ராமர் கோயில் கட்டணும் உத்வேகத்துக்காக எத்தனையோ பேர் நரபலி கூட செத்தாங்க. இவங்க வந்து உள்ள போட்டாங்க நரசிம்மராவ் பேர்ல. அப்பெல்லாம் நாங்களாம் கூட உள்ள போயிருந்தோம். இப்போ வந்து ராமர் கோயில் கட்டணும்னு சொல்லி அந்த மோடிக்கு வந்து 2 கை எடுத்துக்க முடியும். இன்னைக்கு ராமர் கோயில் அபிஷேகம் நடக்குது 22ஆம் தேதி. இந்த நம்ம இந்தியாவே பார்த்துது, இந்த உலக நாடுகளும் பார்க்குது, உலக நாட்டில் வெளிநாட்டில் கொண்டாடுறாங்க. ராமர் கட்டியிருக்கிறதுனால நரேந்திர மோடி ஒரு பெரிய ஒரு இந்த நாட்டில் பிறக்க மாட்டாரு, பிறக்கவும் மாட்டாரு, பிறக்கிறது இல்லை. மோடி வந்து 2 கை எடுத்து கும்பிடுறோம் நாங்கள் கண்டிப்பா. இது 2024 அண்ணாமலைக்கு வந்து பேஸ் கொடுக்குறவங்களுக்கு யாருமே இல்லை, முடிக்க மாட்டாங்க. அந்த அளவு இருக்கும் அண்ணாமலை அவருடைய பவர். அந்த அளவு இருக்கும். எல்லாத்தையும் இளைஞர்லேருந்து பிடிச்சி பெரிய ரோல் எடுத்துட்டு போறாரு அவரு. அதாவது ஊழல் ஆட்சின்ற ஒரு திராவிட ஆட்சி ஊழல் இருக்குது. அந்த ஊழலை ஒடி கட்டுறதுக்கு வந்தவர் தான் அண்ணாமலை. ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், மேல்தட்டு மக்கள், அடித்தட்டு மக்கள் எல்லாரும் ஒன்னா எடுத்துட்டு ஊழலே இல்லாத தமிழ்நாடை பண்ணுவார் கண்டிப்பா அவர். இதுதான் உண்மை. அண்ணாமலையோட எழுச்சி யாத்திரையும், அண்ணாமலையோட உத்வேகமும், அண்ணாமலை ஊழல்காரங்களை பிடிச்சி உள்ள போடுறதும், நல்ல இந்தியாவை நல்ல தமிழ்நாடை கொண்டாடணும், ஊழல் இல்லாத தமிழ்நாடை கொண்டாடணும் சொல்லிட்டு அண்ணாமலை பாடுபடுறாரு. ராத்திரி பகலும் பாடுபடுறாரு. அவருக்காக நாங்களும் கை கூப்பி இருப்போம். நாங்கள் ஒருத்தனா வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டை வளர்ச்சி கொண்டாடணும் எங்களோட உத்வேகம்.